baby is crying. One baby cries, look, வாய் திறந்து பாருங்க, உள்ள ஃபாரின் பாடி இருக்கும். அப்போ எப்படி எடுக்கணும்? சைடில் போய் ஸ்கூப் பண்ணி எடுக்கணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் யூ ஷுட் நோ. ஸோ தேர் ஆர் ஃபியூ மோர் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் ஃபார் காமன் கண்டிஷன்ஸ். வீட்டில் நடக்கிற நார்மலான பிரச்சனைகளுக்கு நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படின்னா மோஸ்ட்லி கொஞ்சம் Q&A மாதிரி இருக்கும், நீங்களே ஆன்சர் பண்ணலாம் எது கரெக்ட் எது தப்புன்னு. ஸோ யூஸ்வலாக ப்ளீடிங் ஆச்சு, இப்போ இங்கே எனக்கு ரத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஹார்ட்டோட பொசிஷனுக்கு மேலே வைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. கீழே இருந்தால் ப்ளீடிங் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்டோட பொசிஷன் மேலே வரணும். இது மேலே ப்ரெஷர் கொடுக்கலாம். ப்ரெஷர் நல்லா ஒரு துணி வச்சு கட்டலாம். கயிறு வச்சு கட்டக்கூடாது. நிறைய பேர் இந்த இடத்துல கயிறு வச்சு கட்டுவாங்க. கட்டினா என்ன ஆகுனா நல்ல ப்ளீடிங் ஆனது நின்றோம். நல்லா இருக்கிற இடமெல்லாம் ப்ளீடிங் வில் ஸ்டாப். நல்லா இருக்கிற ஏரியா, குட் ஏரியா ஆல்சோ வில் கெட் டேமேஜ்ட். ஸோ நெவர் புட் அ டை. யூ கேன் கிவ் ப்ரெஷர் ஆன் திஸ் ஸ்பாட். எங்கே ப்ளீட் ஆகுதோ அங்கே நிறுத்தலாம், அங்கே அமுத்தலாம். தப்பே கிடையாது. அதே மாதிரி யாருக்காவது நம்ம தெரியாதவங்க ப்ளீடிங்காக இருக்குன்னா நம்ம சேஃப்டிக்காக க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ இது என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, டேப் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து பண்ணிட்டா கிளாட்டே ஃபார்ம் ஆகாது, கிளாட் போய்கிட்டே இருக்கும், அப்போ ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கட்டக்கூடாது. அப்புறம் கத்தி வச்சு யாராவது குத்திட்டாங்க அப்படின்னா அந்த கத்தியை எடுத்துடக்கூடாது. நிறைய தடவை என்னன்னா நம்ம ஒரு ஏதாவது குத்திருந்தா நம்மளே அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம். எடுக்கும் போது இன்னும் டேமேஜ் ஆகும். 2 வகையான டேமேஜ். அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், அது ஒன்லி டு பி டன். ஸோ எனி ஷார்ப் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்க், வீட்டில் இருக்கிற ஃபோர்க், காமன் ஃபோர்க் வந்து தெரியாமல் உள்ள குத்திருச்சு, அந்த ஃபோர்க்கை நம்ம பிடுங்கக்கூடாது, அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட வேண்டியதான். அவங்க போய் அங்கே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி நீட்டாக எடுத்துருவாங்க. நம்ம பிடுங்கினோம்னா இன்னொரு இன்ஜுரி ஆகும். சரி, ஓகே. இப்போ திரும்ப கீழே ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இது பண்ணலாமா? கேன் வி டூ திஸ்? ப்ரெஷர் ஆன் த wound, இஸ் இட் கரெக்ட் ஆர் ராங்? தப்பா கரெக்டுங்களா? கரெக்ட். ஓகே. இது இந்த ரோப் கட்டுறது தப்பு. இது ப்ளீடிங் நின்றதுக்கு அப்புறம் ஐஸ் பேக் வைக்கிறது அதெல்லாம் ஸோ இது கரெக்டு, இதுவும் கரெக்டு தான். ப்ளீடிங் நின்றதுக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ளீன் காஸ் பீஸ் போட்டு வைக்கிறது, ஐஸ் பேக் வைக்கிறது, இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் டார்னிக்கே கட்டக்கூடாது. நிறைய தடவை மிஸ்டேக் வந்து இந்த கட்டி இழுக்கிறது, பாம்பு கடிக்கு இழுக்கிறது, எல்லாத்துக்கும் இழுப்பாங்க, அதெல்லாமே தப்பு. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு, நீங்கள் வேணால் வீட்டை கூட வாங்கி வச்சுக்கலாம். இது இந்த ஃபெர்ராகைலம் மாதிரியான ஒரு மெட்டீரியல் ஸ்பாஞ்ச். இது வந்து என்னன்னா ப்ளீடிங் ஆகிற இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்சை பிரித்து வச்சோம்னா அது பிளட்டோட கலந்து இட் வில் ஃபார்ம் அ கிளாட் அண்ட் இட் வில் ஸ்டாப். ஸோ திஸ் இஸ் சேஃப். அண்ட் இந்த ஃபோர்க்கு கேன் வி ரிமூவ் இட்? பண்ணக்கூடாது. புல்லெட்டு நம்ம செய்யறதில்ல நம்ம ஊரில், பட் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நெஞ்சில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து செஸ்ட் இன்ஜுரி, ஒரு பெனிட்ரேட்டிங் இன்ஜுரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீடில் போர்க்ஸ் இன்சைட் த செஸ்ட், வெளியே ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தால் அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 ஏரியா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஏரியா ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஏன்னா லங்ஸ்லேருந்து வர காற்று வெளியே ரிலீஸ் ஆகணும். The lungs, the air that escapes out of the lungs should go outside. Otherwise, if you block, the air will collect between the chest wall and the lungs and the pneumothorax ன்னு சொல்லுவாங்க. That is a life threatening situation. காற்று வந்து நுரையிலேருந்து வந்து வெளியே விடாமல் இருந்தோம்னா நெஞ்சு கூடுக்குள்ளே நின்றுக்கும். அப்போ நுரையில் வெளியே வராது, நுரையில் விரியாது, அது வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அதனால இந்த நெஞ்சில் வந்து யாராவது ஓட்டையாக ப்ளீடிங் ஆகுது பார்த்தீங்கன்னா ஒரு காசை வச்சு ஒட்டலாம், ஆனால் ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, கொஞ்சம் ஓப்பன் ஏரியா இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ இது பண்ணலாமா? இந்த காலை வந்து ஹார்ட்டுக்கு மேலே ரைஸ் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? ரைஸ் ஜூமில் இருக்கவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. இந்த இது பண்ணலாமா? ஓகே. ஸோ ஐ திங்க் எல்லாருமே கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ திஸ் வாஸ் கரெக்ட். அந்த நம்ம 3 லேயர் 3 பார்டர், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் காமன் ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் நேசல் ப்ளீடிங். மூக்கில் ரத்தம் வந்து பார்த்துருப்பீங்க. காமனாக வர்றது வந்து பெரியவங்களுக்கு தான். பெரியவங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமான மூக்கிலேருந்து ரத்தம் வரும். ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடணும்னா வரும். அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ குழந்தைகளுக்கு ஆச்சுன்னா இப்படி நெஞ்சோட வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க, சரியா இருக்கும். ஆனால் அது முன்னும் ப்ளீடிங் ஜாஸ்தியாக வரும். இதுதான் பொசிஷன்.
குழந்தைகளுக்கு ப்ளீட் ஆனாலும் பெரியவங்களுக்கு ப்ளீட் ஆனாலும் ஸ்னிஃபிக் பொசிஷன் இப்படி பிடிச்சி பெண்ட் பண்ணிட்டோம்னா அங்கேயே பிளட் கொஞ்சம் நேரத்தில் கிளாட் ஆயிரும். பின்னாடி வழியாக வரும். இட் வில் கம், இஃப் யூ க்ளோஸ் திஸ், இட் வில் கம் பிஹைண்ட், யூ கேன் ஸ்பிட். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் திஸ் இஸ் ராங். இது வந்து இப்படி சாஞ்ச மாதிரி படுக்கக்கூடாது. படுத்தா நிறைய தடவை புறை ஏறினாலும் ஏறிடும். ஸோ அடுத்தது ஃப்ராக்சர்ஸ், அடிபட்டுறது, எலும்பு உடைஞ்சிருது. ஒரு வீட்டில் ஒருத்தவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க, கை வச்சுட்டாங்க, வீங்கிச்சு. எப்படி ஃப்ராக்சர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட்டு வீங்கி இருக்கும். ஃப்ராக்சர் இருந்தால் வீங்கும், அந்த இடம் வீங்கும். அடுத்தது டிஃபார்மிட்டி, இது நேராக இல்லாமல் இது இப்படி மேலே ஏறி வருது, இல்லை கீழே இறங்கி வருது, இட் இஸ் நாட் இன் ஸ்ட்ரெயிட் பொசிஷன், அப்படின்னா ஃப்ராக்சர் இருக்கலாம். அப்நார்மல் மொபிலிட்டி, இந்த ஜாயிண்ட் இங்கே தான் மூவ் ஆகணும், இந்த இடத்துல மூவ் ஆச்சுன்னா இங்கே ஃப்ராக்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 இருக்கணும். உங்களுக்கே டவுட் வந்துருச்சு, இல்லை எனக்கு ஃப்ராக்சரானு தெரியலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ராக்சர் வந்து எப்படி இருக்கும்? இப்போ எலும்பு இப்படி உடஞ்சா, குச்சியை உடைச்சா ஷார்ப்பாக தானே இருக்கும். இப்போ உள்ள ஒரு எலும்பு உடைஞ்சா கூமாச்சியாக இருக்கும். அந்த கூமாச்சியாக இருந்தால் என்ன பிரச்சனைனா, உள்ளே போகிற ரத்த குழாயை நரம்ப குத்திடும். இப்போ நிறைய தடவை என்ன பண்ணுவாங்கன்னா, எலும்பு உடஞ்சதுன்னா இப்படி மூவ் பண்ணி உள்ளே வந்து இட் வில் கோன் பிரிக். அங்கே ஹாஸ்பிட்டல் போகிறக்குள்ளார இஃப் த பிளட் வெசல், அந்த பிளட் வெசல் இஸ் டேமேஜ், ஃப்ராக்சரை விட பெரிய பிரச்சனை ரத்தம் இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ அது இன்னும் கையே போயிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிஜிட் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சு லைட்டாக சுற்றிட்டோம்னா இது பெண்ட் ஆகாது. ஒரு குச்சியை வச்சு இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு குச்சியை வச்சு ஒரு மூணு கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா இது மடங்காது. ஸோ அதை வச்சு பண்ணலாம். அதே மாதிரி கீழே கால் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா, கால் பெருசாக இருக்குன்னா கட்டை கிடைக்காது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற கால் வச்சு கட்டிக்கலாம். ஸோ அப்படியே அவங்களை தூக்கிட்டு போயிடலாம். ஸோ த நியர்பை limb, if one limb is fractured, you can use the nearby limb and put a இந்த பில்லோ வச்சு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ரிப் அந்த ஃப்ராக்சர் இது மூவ் ஆகாமல் இருக்கிறக்கா பண்ணலாம். ஸ்கேல் நான் தான் சொன்னேன், கை ஃப்ராக்சருக்கு ஸ்கேல் தான் ஈஸி, ஸ்கேல் வச்சு கட்டிக்கலாம். அப்புறம் ஐஸ் பேக் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு விஷயம். ஷர்ட்டு ஆக்சுவலாக இப்போ என்னோட விஷயம் என்ன, ஷர்ட் இல்லை, இப்போ நம்ம ஒரு 2-3 பட்டன், யாரோ ஒருத்தர் வாங்க தம்பி, இப்படியா அவர் காமிச்சு வாங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இவருக்கு வந்து இங்கே இந்த கை ஃப்ராக்சர் ஆகுதுன்னா இவங்க என்ன பண்ணலான்னா, இங்கே 2 பட்டன் வச்சுட்டு கழட்டிட்டு இந்த பட்டனை உள்ள விட்டுருங்க. ஷர்ட் வெளியே எடுத்துக்கலாமா? சாரிங்க, வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி கவர் பண்ணி இந்த பட்டனை இங்கே போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே இல்லைன்னா யூ கேன் டூ திஸ். அவர் காமிச்சு அந்த சைட் காமிச்சு. ஸோ லாஸ்ட் பட்டன் போட்டு வச்சா இதுவே வந்து ஒரு till you go to the hospital, so there will not be any movement and the pain will reduce. The pain is because வலியே எதனால இருக்குன்னா அந்த கூமாச்சி இருந்து குத்துறனால தான் இருக்கு. ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் they will be relaxed. So this is a easy thing for லேடிஸ்க்கு வந்து துப்பட்டா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். So this is a easy first aid which we can do without it. Thank you. ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ இது எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் there is a fracture. ஃபர்ஸ்ட் சொன்னது க்ளோஸ்டு ஃப்ராக்சர், உள்ள எலும்பு உடையுது ஆனால் வெளியே தெரியல. There is only closed fracture, there is no open wound. If there is an open wound, first thing is you should inform the hospital, because அந்த எலும்பு உடஞ்சிருச்சுன்னா எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போன் மேரோவுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் கனெக்ஷன் வந்துடும். The bone infection is very, very common in the open wound. So immediately we have to clean it. We should not push the bone inside. நிறைய தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, இந்த ஆம்புலன்ஸ் ஷிஃப்டிங் அப்போ என்ன ஆகும்னா, they will have a trauma, ஃப்ராக்சர் ஆகி எலும்பு வெளியே நிற்கும். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எலும்பு வெளியே நிற்கக்கூடாதுன்னு உள்ளே தள்ளுவாங்க. எலும்பை வந்து ப்ரெஷர் கொடுத்து தேர் ப்ரெசன்ட் சைட் அந்த கூர்மாச்சியாக உள்ளே போய் ரத்த குழாய் கிழிச்சிடும். That is a very grave mistake. And moreover, எலும்பை கடியில் தொட்டுட்டிங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனை வெளியே எடுக்க முடியாது. Never touch the broken bone, because once osteomyelitis they are finished. அவங்களுக்கு போன் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலாக ஓடிக்கிட்டே இருக்கணும், அவங்க கிளியரே ஆகாது. ஸோ இட் இஸ் வெரி வெரி, அவங்க லிம் ஷார்ட்னிங் பண்ணி அந்த எலும்பு பாட்டை உடச்சி சேர்த்தனா தான் உண்டு. ஆனால் இட்ஸ் வெரி வெரி பேட் திங். ஸோ எப்பவுமே புஷ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, இந்த லாஸ்ட் பிக்சர் டு நாட் புஷ்ன்னு போட்டிருக்க இல்லையா, இந்த எலும்பை நம்ம உள்ள தள்ளிடக்கூடாது.
அதே மாதிரி நம்ம இப்படி பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மூட்டு விலகிருச்சு, நான் திருப்பி விடுறேன்னு திருப்பக்கூடாது. டோன்ட் டூ தட். ஜஸ்ட் சப்போர்ட் த limb, relieve the pain, reassure, take to the hospital. So this is wrong. Manipulation is wrong. எலும்பு குத்துறது wrong. EMS activation is correct. You can do compression. Compress பண்ணணும், அதே இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபிட்ஸு ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிளாஸ்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஃபிட்ஸு தான். ஏன்னா ஃபிட்ஸுக்கு தான் நம்ம காலங்காலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்றது